அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, கனவான்களே, மாணவர்களே, மாணவிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் ஈதாஹ் என்ற அற்புதமான ஹனஃபி ஃபிக்ஹ் சட்ட கிதாபை தொடராக பல பாடங்களாக கிதாபு ஸலாஹ்விலே தொழுகை சம்பந்தப்பட்ட மசாயில்களில் பல பாடங்களாக நாம் பார்த்து வருகிறோம். இது அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை, அல்லாஹுடைய தௌஃபீக்காக இருக்கிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதுவரை 59 பாடங்களை நிறைவு செய்ய வைத்து 60வது பாடம் வரை நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கிதாபு ஸலாஹ் என்பது நூருல் ஈதாஹினுடைய மிகப்பெரிய ஒரு பாபு, மிகப்பெரிய ஒரு ஒரு கடலான சட்டத்திட்டங்கள் இதிலே அடக்கப்பட்டிருக்கிறது. முஸன்னிஃப் அலைஹி ரஹ்மா எல்லா சட்டங்களையும் மிக தெளிவாக பேசிக் கொண்டு வருகிறார்கள். 60வது பாடத்தில் நாம் தொழுகையினுடைய அதே முறித்தர்கள் 57, 58, 59, 60 என்று தொடர்ந்து 4 பாடங்களாக 4 பகுதிகளாக நாம் தொழுகையினுடைய முறித்தல்களை பார்த்து வருகிறோம். இந்த 60வது பாடத்தில் தொழுகையின் முறித்தல்களில் 4வது பகுதிக்கு அல்லாஹுடைய கிருபையினால் நாம் வந்திருக்கிறோம். பகுதி 4லும் தொழுகையினுடைய முறித்தல்களின் இறுதி பகுதியை பற்றி நாம் இங்கே விவாதம் செய்ய இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலானவர்களே, இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து இது நாள் வரை நடைபெற்று வருகின்றன. தாங்கள் மென்மேலும் சிறப்பாக நடக்க துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்கு தங்களுடைய தாராளமான ஆதரவுகளையும் துவாவையும் கொடுத்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைந்து கொள்ளுங்கள். தங்களுக்கான அக்கவுண்ட் விவரங்களும் QR ஸ்கேனிங் கோடும் வழங்கப்பட்டுள்ளன. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். மேலானவர்களே, கடந்த பாடத்திலே நாம் 46வது அஸ்ஸாதிசு வல் அர்பஊனை முடித்தோம். அதாவது தொழுகை முறிந்தவன் குர்ஆன் ஓதிக்கொண்டே போவதும் குர்ஆன் ஓதிக்கொண்டே உலு செய்து விட்டு வருவதும் இது தொழுகை முறித்துவிடும் என்ற விஷயத்தை பார்த்த பிறகு நாம் அஸ்ஸாபிஉ வல் அர்பஊனுக்கு வந்திருக்கிறோம். 47வது விஷயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வமக்ஸுஹு கதர அதாஇ ருக்னின் பாத சபகில் ஹதசி முஸ்தைக்ரர். வமக்ஸுஹு தொழுகையாளி தங்கி விடுதல். முக்ஸ் அப்படின்னு இருக்கு, மக்ஸ் அப்படிதான் வரும். மக்ஸ் அப்படிதான் மஸ்தர். மீமுடைய ஃபதஹாவை கொண்டு படிக்கணும், ஜம்மா வராது. எனவே தொழுகையாளி தங்கி விடுதல் எந்த அளவுக்கு? ஒரு ஃபர்லை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு. ருக்குன் என்றால் ஏதாச்சும் தொழுகையினுடைய உள் ஃபர்லை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு. எப்போ? பாத சபகில் ஹதசி. ஹதசு நிகழ்ந்த பிறகு, ஹதசு ஒலு முறிவு நிகழ்ந்த பிறகு அவர் அப்படியே தங்கி விடுவது. முஸ்தைகிதன், விழித்த நிலையில். தெளிவாக தெரியுத ஹதஸ் நடந்துருச்சு, ஒலு முறிவு நடந்துருச்சுன்னு தெரிந்தும் கூட அவர் அப்படியே சும்மா உட்கார்ந்து இருக்கிறார். வேண்டுமென்றே நேரம் கடத்துகிறார். எந்த அளவுக்கு? ஒரு ஃபர்லை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நேரம் கடத்துகிறார் என்றால் இவருடைய இந்த செயலினால் தொழுகை முறிந்து விட்டது. இவர் மீண்டும் ஹதஸின் காரணமாக உது செய்துவிட்டு ஆரம்பத்திலிருந்து இவர் தொழ வேண்டும். அடுத்தபடியாக பார்க்கிறோம் அஸ்ஸாமினு வல் அர்பஊன், 48வது தொழுகை முடிக்கக்கூடிய செயல். முஜாவஸத்துஹு மாஅன் கரீபன் லிகைரிஹி. முஜாவஸத்துஹு தொழுகையாளி கடந்து விடுதல். இந்த ஹூடி மர்ஜா முஸல்லி. தொழுகையாளி கடந்து விடுதல் எதை? மாஅன் கரீபன் லிகைரிஹி, ஒரு அருகாமையில் இருக்கக்கூடிய தண்ணீரை, லிகைரிஹி அது அல்லாத வேறொன்றின் பக்கம் அவர் கடந்து போறார். இது தேவையில்லாத வேலை. அதாவது உது செய்வதற்கு அருகாமையில் தண்ணீர் ஹவுதிலோ வாளியிலோ அல்லது ஏதேனும் ஒரு பைப்பிலோ இருக்க இவர் அதை கடந்து வேற எங்கேயோ போறார் உது செய்கிறேன் என்று. இது தவறான செயல் தானே. ஒருவேளை அருகாமையில் இருக்கக்கூடிய தண்ணீரில் உது செய்து வந்துவிட்டால் பினா செய்து கொள்ளலாம், தொழுகையை கண்டினியூட்டி பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இவ்வாறு செய்யறதுனால இவருடைய தொழுகை முடிஞ்சிருச்சு. இவர் தொழுகை ஸ்டார்ட் தான் பண்ணணும், கண்டினியூ பண்ண முடியாது. ஆரம்பத்திலிருந்து இவர் தொழ வேண்டும். எனவே அருகில் உள்ள தண்ணீரை கொண்டு உடனே உது செய்து கொள்ளணும். ஒருவேளை அருகில் உள்ள தண்ணீரை பயன்படுத்த முடியாத அளவுக்கு கூட்ட நெரிசலும் கடுமையான நெருக்கடியும் இருந்தால் தூரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் பகுதிக்கு போவதற்கு அனுமதி இருக்கிறது. அடுத்து பார்க்கிறோம் அத்தாசிஉ வல் அர்பஊன், 49வது விஷயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். உலுவின் முறித்தர்கள். வஹுரூஜுஹு மினல் மஸ்ஜிதி, ஒரு தொழுகையாளி மஸ்ஜிதை விட்டு வெளியேறுதல். தொழுகையாளி
மஸ்ஜிதை விட்டு வெளியேறுதல் பிதன்னில் ஹதசி, ஹதஸ் ஏற்பட்டு விட்டது என்ற எண்ணத்தை கொண்டு, ஹதஸ் ஏற்பட்டு விட்டது என்ற எண்ணத்தை கொண்டு பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்துட்டார். ஆனா ஹதஸ் ஏற்படல, ஏதோ ரத்தம் கொட்டி கொண்டு இருக்கிறது என்று நினைத்து வெளியே வந்துட்டார். எங்க? பள்ளிவாசல் விட்டு வெளியே வந்துட்டார். ஆனா வெளியே வந்து பார்த்தா அது ரத்தம் இல்ல, தண்ணி தான். தண்ணி இருக்கு கையில, ட்ரெஸ்ல தண்ணி தான் ஒட்டி கிடக்கு. அவர் ரத்தம் நினைச்சிட்டு வெளியே வந்துட்டாரு. அப்படின்னா இவருடைய இந்த எண்ணம் இவருடைய தொழுகையை பாசிதாக்கி விட்டது. மீண்டும் இவர் பினா செய்ய முடியாது, மாறாக தொழுகையை ஆரம்பத்திலிருந்து தொழ வேண்டும். அல் ஹம்சூன், 50வதுக்கு அல்ஹம்துலில்லா வந்து விட்டோம். 68 தொழுகையினுடைய முறித்தல்களில் 50வது வ முஜாவஸதுஹு அஸ்ஸுஃபூஃப ஃபி கைரிஹி பிதன்னிஹி. கவனமாக பார்க்கிறோம், நிறைய தமீர்கள் இருக்கு. முஜாவஸதுஹு உடைய மர்ஜா அது முசல்லி, அந்த தொழுகையாளி கடந்து விடுதல். அல் முசல்லி, தொழுகையாளி கடந்து விடுதல். எதை? அஸ்ஸுஃபூஃப, பல சஃப்களை கடந்து விடுதல். கடந்து போயிட்டார். எங்க? ஃபி கைரிஹி, மஸ்ஜித் அல்லாத இடங்களிலே. கைரிஹியுடைய மர்ஜா அல் மஸ்ஜித், மஸ்ஜித் அல்லாத தொழுகையினுடைய மைதானங்களிலே அல்லது தொழுகை தொழப்படக்கூடிய மதரசாக்களிலே, இது போன்ற மைதானங்கள்ல சஃப்களை கடந்தவர் போயிட்டாரு. பிதன்னிஹி ஐ பிதன்னில் ஹதசி, ஹதஸினுடைய எண்ணத்தோடு. பள்ளிவாசல் இல்ல, ஆனா வேறொரு இடங்கள்ல சஃப்களை கடந்து அவர் போனதுனால அவருடைய தொழுகை ஃபசாதாயிருச்சு. ஏன்? இங்க ஹதஸ் ஏற்படல, இவர்தான் வேண்டுமென்றே தொழுகையை விட்டு வெளியேறி வந்திருக்கிறார் என்பதனால் இவர் தொழுத இந்த தொழுகை முறிந்துவிட்டு மீண்டும் இவர் ஆரம்பத்திலிருந்து தக்பீர் கட்டி தொழ வேண்டும். அல் வாஹிது வல் ஹம்சூன், 51வது 51வது தொழுகையினுடைய முறித்தல்கள் என்ன? வ இன்சிராஃபுஹு, அவன் தொழுகையை விட்டு திரும்பி விடுதல். யார்? அந்த முசல்லி தொழுகை விட்டு திரும்பி விடுதல். வான்னன், எண்ணிய நிலையில். என்ன என்றார் அவர்? வான் இஸ்முல் ஃபாயில். என்ன என்றார்னா அன்னஹு கைரு முத்தவத்தின், நிச்சயமாக அவர் ஒது செய்யவில்லை. நிச்சயமாக அவரு ஒதுவே செய்யல, ஒது செய்யாம நான் தக்பீர் கட்டிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்துல, அந்த நினப்பு பொழப்பு கெடுக்குங்கிற மாதிரி அந்த எண்ணத்துல இவர் திரும்பி வந்துட்டார். ஆனா உண்மையாவே இவர் உது செஞ்சிருக்கிறார். ஏதோ ஒரு எண்ணத்துல, ஏதோ ஒரு மறதியில, நான் உது செய்யலையோ என்று நினைத்து தொழுகையை விட்டு இவர் திரும்பி வந்துட்டார். அப்ப நீ திரும்பியது இவருடைய தொழுகை ஃபாசித் ஆக்கிருச்சு. அஸ்ஸானி வல் ஹம்சூன், 52வது சூரத்தை நாம் பார்க்கிறோம். அல்லது அன்ன முத்தத மஸ்ஹி இன் கலத், அன்னவுடைய இஸ்முதான் முத்தத மஸ், நிச்சயமாக அவருடைய மசஹுடைய காலம் முடிந்து விட்டது என்று அவர் வான்னன், எண்ணிய நிலையில். மசஹுடைய காலம் முடிந்து விட்டது என்று எண்ணியவராக சஃப விட்டு அவர் வெளியே வந்துட்டார். ஆனா அவருடைய அந்த ஹுஃபைனுடைய மசகு, அந்த காலுரையின் மீது மசகு செய்யக்கூடிய அந்த காலம் ஒண்ணும் முடியல, இன்னும் இருக்கு. ஆனா இவர் தான் தவறா நினைச்சுக்கிட்டாரு, முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டார். இவ்வாறு இவர் நினைத்து திரும்பி வருதல் இவருடைய தொழுகை ஃபசாத் ஆக்கிருச்சு. திருப்பி இவர் கண்டினியூ பண்ண முடியாது, ஸ்டார்ட் ஆரம்பத்துல இருந்து தொழ வேண்டும். அஸ்ஸாலிசு வல் ஹம்சூன், 53வது தொழுகையினுடைய முறித்தர்கள். அல்லது அவர் என்ன நினைச்சுக்கிட்டார்? வான்னன் மீது இதெல்லாம் அப்சு, வான்னன் தான் இது எல்லாத்துக்கும் மாத்தூஃபா இணைக்கப்பட்டிருக்கு. இந்த இஸ்ம ஃபாயிலோட தான் இதெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கு. வான்னன் எண்ணிய நிலையில் என்ன என்றாரு? அன்ன அலைஹி ஃபாயிதன், திட்டமாக இவர் மீது விடுபட்ட தொழுகை இருக்கிறது என்பதாக எண்ணிக்கொண்டார். இவர் சாஹிபு தர்தீபாக இருக்கிறார், ஆக விடுபட்ட தொழுகை ஒன்று இருக்கிறது என்று எண்ணியவராக தொழுகை விட்டு இவர் திரும்புதல் இவருடைய தொழுகை ஃபசாதாயிற்று. ஏன் இப்படி எண்ணாரு? இந்த நினைப்பு இவருடைய தொழுகையை கெடுத்து விட்டது. இவ்வாறு இவர் திரும்பி இருக்க கூடாது, திரும்பியதனால் இவருடைய தொழுகை ஃபசாதாக ஆகிவிட்டது. அடுத்த 54வது சூரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அர்-ராபிஉ வல் ஹம்சூன், என்ன சொல்றாங்க? நஜாசத்தன், அல்லது ஏதேனும் ஒரு நஜாசத்து இவர் மீது இருக்கிறது நினைச்சு, நஜாசத்து கலீலா அல்லது பயங்கரமான பெரிய நஜாசத்து, நஜாசத்தை ஹஃபீஃபா பெருவாரியாக உடம்பில் பட்டு விட்டது என்ற எண்ணத்தோடு இவர் தொழுகை விட்டு திரும்பிட்டாரு. திரும்பியதுதான் இவர் செய்த குற்றம். இதனால் இவருடைய தொழுகை ஃபசாதாக ஆகிவிட்டது. வஇல்லம் யஹ்ருஜ் மினல் மஸ்ஜிதி, வஇல்லம் யஹ்ருஜ் மினல் மஸ்ஜிதி, வாவ் வஸ்லியா, மஸ்ஜிதிலிருந்து இந்த தொழுகையாளி வெளியேறாவிட்டாலும் சரியே. யஹ்ருஜுடைய ஹுவ முசல்லியின் பக்கம் பார்த்து மீது, பள்ளிவாசலை விட்டு இவர் வெளியேறாவிட்டாலும் சரியே.
இவர் சஃப்புகளை விட்டு திரும்பி வந்தது, கிபிலாவை விட்டு திரும்பி நகர்ந்தது, இவருடைய தொழுகையை பசாதாக ஆயிருச்சு. ஏற்கனவே சொன்னது பள்ளிவாசல் விட்டு வெளியே வந்தது. ஆனா இந்த சூரத்துல பள்ளிவாசல் விட்டு வெளியே வராமல் இருந்தாலும் இவருடைய இன்சிராப், திரும்புதல் இவருடைய தொழுகையை பசாதாக ஆக்கிவிட்டது என்பதை இந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள். அல் ஹாமிசு வல் ஹம்சூன், 55வது தொழுகையினுடைய முறித்தல்களுக்கு வந்துவிட்டோம். இந்த தொழுகையாளி எடுத்து கொடுக்குதல், தொழுகையாளி முக்ததி, இந்த முக்ததி அப்படின்னா இந்த பின்னாடி தொழக்கூடிய முக்ததி எடுத்து கொடுக்குதல், குர்ஆனிலிருந்து எடுத்து கொடுக்குதல். யாருக்கு? தன்னுடைய இமாமுக்கு இல்ல, அலா கைரி இமாமிஹி, தன்னுடைய இமாம் அல்லாத மற்றவருக்கு, வேறொரு இமாம் அல்லது வேறொரு கீழே அமர்ந்து ஓதக்கூடியவருக்கு அவர் குர்ஆன்ல தப்பா ஓதுறாருன்ட்டு இந்த முக்ததி அந்த தவறை சுட்டி காட்டுதல். இது தேவையில்லாத செயல். இவருடைய தொழுகை ஃபசாத் ஆயிருச்சு. ஏன்? இவர் வெளி மனிதரிடம் இவர் பேசிவிட்டது போல இவர் ஆகிவிட்டது. எனவே இவ்வாறு எடுத்து கொடுக்குதல், அவருடைய தவறை சரி செய்தல் இந்த முக்ததியினுடைய தொழுகையை ஃபாசிதாக்கி விடுகிறது. தன்னுடைய இமாமுக்கு எடுத்து கொடுத்தா அது தப்பு கிடையாது, மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கறது தான் தப்பு. இதே மாதிரி ஒரு இமாம் தொழுதுகிட்டு இருக்கிறாரு, தவறு செய்கிறார். யாரோ வெளியே இருக்கக்கூடிய ஒரு நபர் இமாமுடைய கிராத்தினுடைய தவறை எடுத்து கொடுக்கிறார். அதை எடுத்து இமாம் ஓதுகிறார் என்றால் இமாமுடைய தொழுகை, முக்ததியுடைய தொழுகை எல்லாமே ஃபசாத் ஆயிருச்சு. ஏன்? அவர் முக்ததி அல்ல, முக்ததி இல்லாதவரு, அவர் சம்பந்தப்படாதவரு, சம்பந்தமில்லாத ஒரு நபருடைய உதவியை இமாம் பெறக்கூடாது என்பதால் இங்க எல்லா தொழுகையும் ஃபசாத் ஆயிருச்சு. அஸ்ஸாதிசு வல் ஹம்சூன், 56வது முடிக்கக்கூடிய செயல் தக்பீரு பினியத்தில் இன்திகாலி, மாறக்கூடிய எண்ணத்தோடு தக்பீர் கற்றாரு. என்ன மாறுறாரு தெரியுமா? சலாத்தின் உஹ்ரா கைரி சலாத்திஹி, அவருடைய தொழுகை அல்லாத மற்ற தொழுகைகளுக்காக அவர் மாறணும் அப்படிங்கிற அந்த மாறுதலுடைய நீயத்தோட தக்பீர் கட்டுறார். உதாரணமா லொஹருடைய நீயத்துல தக்பீர் கட்டி, இல்ல இப்ப நான் அசர் தொழ போறேன் அப்படின்னு சொல்லி அசருடைய நீயத்தோட அல்லாஹு அக்பர் அப்படின்னு இவர் தக்பீர் கட்டுறாருன்னா ஏற்கனவே இவர் தக்பீர் கட்டிய லொஹருடைய தொழுகை ஃபசாத் ஆயிடுச்சு. ஏன்? இவர் வேற ஒன்றின் பக்கம் போனதுனால முதல் தொழுகை ஃபசாதாகி விட்டது. இதா ஹசலத் ஹாதிஹில் மதுகூராது, இது போன்ற செயல்கள், மேலே கூறப்பட்ட இந்த செயல்பாடுகள், தொழுகைக்கு நடுவில் ஏற்படக்கூடிய எத்துணை செயல்கள் மேலே கூறப்பட்டதோ இவைகள் அனைத்தும் நடக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்தை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. எந்த நிலையில இது நடக்குது? இந்த கூறப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிகழ்ந்து விட்டால் எப்போ? கபுலல் ஜுலூசில் அஹீரி, கடைசி அமர்வுக்கு முன்பு, கடைசி அமர்வுக்கு முன்பு, மிக்தார தஷஹுதி, தஷஹுதுடைய அளவுக்கு, தஷஹுத் ஓதக்கூடிய அளவுக்கு கடைசி அமர்வில் அமர்வதற்கு முன்பே கூறப்பட்ட இந்த நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்து விட்டால் அப்போ இவருடைய தொழுகை ஃபசாத் ஆயிடுச்சு. இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கருத்துப்படி கடைசி அமர்வுக்கு பிறகு இது நடந்தாலும் தொழுகை ஃபசாத் ஆகிறோம். ஆனால் சாஹிபேன்கள் இமாம் அபூ யூசுப் இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்து என்னவென்றால் அப்படி இல்லைங்க, கடைசி அமர்வுக்கு முன்னால் இது நிகழ்ந்தாதான் இது தொழுகை ஃபசாதாகும். கடைசி அமர்வுக்கு பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இது நிகழ்ந்தால் இது தொழுகையை ஃபசாதாக்காது, மாறாக தொழுகை சஹீஹாக ஆகிவிட்டது, தொழுகை ஆகிவிட்டது அப்படிங்கிறாங்க. ஆக இந்த விஷயத்தில் இமாமுல் ஆதம் அவர்களுக்கும் சாஹிபேன்களுக்கும் ஒரு கருத்து வேற்றுமை இருந்தாலும் இந்த இடத்தில் முசன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா சாஹிபேனுடைய கருத்திற்கு முன்னுரிமை கொடுத்து சொல்லுகிறார்கள். முன்னாடி நகல்தாதாங்க அது தொழுகையை ஃபசாதாக்கிறோம். கடைசி தஷஹுதை முடித்த பிறகு இந்த தவறுகள் நிகழ்ந்தால் தொழுகை ஃபசாதாகாது என்ற இந்த கருத்திற்கு சாஹிபேனுடைய கருத்தை வலியுறுத்தி முசன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா இங்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அஸ்ஸாபிஉ வல் ஹம்சூன், 57வது சிஃபத், வயுஃப்ஸிதுஹா ஐதன், அந்த தொழுகையை ஃபசாதாக்கி விடும். என்னது? மத்துல் ஹம்சதி, ஹம்சாவை நீட்டுதல், ஃபி தக்பீரி, அல்லாஹு அக்பர் என்று சொல்றதுல அல்லாஹு அக்பர், ஏற்கனவே இதை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி ஹம்சாவை மத்து செய்வது, நீட்டுவது தொழுகை ஃபசாதாக்கி விடும். அஸ்ஸாமினு வல் ஹம்சூன், 58வது முறித்தல், வக்ராஅத்து மா லா யஹ்ஃபதுஹு மின் முஸ்ஹஃபின், முஸ்ஹஃப் என்றால் அச்சிடப்பட்ட குர்ஆன், அச்சிடப்பட்ட குர்ஆனிலிருந்து எதை இவர் மனனம் செய்யவில்லையோ, மனனம் செய்யாத விஷயத்தை குர்ஆனை பார்த்து ஓதுதல், இது தொழுகையில அமலை கசீராக பார்க்க முடியும். இதெல்லாம் செய்யக்கூடாது. தொழுகையில எதை ஓதுனாலும் மனப்பாடமா ஓதணும். ஆனா இவர் அச்சிடப்பட்ட குர்ஆனிலிருந்து மனப்பாடமாகாத சூறாக்களை
பார்த்து ஓதிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா இவருடைய இந்த பார்த்து ஓதுதல் தொழுகையை ஃபசாதாக ஆக்கிவிடும். இவ்வாறு செய்வது ஹனஃபியாக்கள்கிட்ட கூடாது. அத்தாசிஉல் ஹம்சூன் 59வது முறித்தல் அதா ஒரு ருக்குனி ஏதாச்சும் ஒரு ஃபர்லை நிறைவேற்றுதல் அவு இம்கானுஹு அல்லது அந்த ஃபர்லை நிறைவேற்றக்கூடிய இடம்பாடு ஏற்படுத்துதல் மக கஷ்பில் அவுரதி மறைவிடம் திறந்திருப்பதோடு ஒரு ருக்குனை நிறைவேற்றுறது அல்லது அதற்குரிய இடம்பாடு கொடுப்பது இடைவெளி விடுவது தொழுகை ஃபசாதாகும். கஷ்புல் அவுரத் ஏற்பட்ட உடனே மறைச்சிருக்கணும். ஆனா இவர் ஒரு ருக்குன் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபர்லு நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அதனுடைய இடக்கூறுகள் இருக்கக்கூடிய அளவுக்கு இவர் அந்த நேரத்தை கடத்துறதுனால தொழுகை ஃபசாத் ஆயிடுச்சு. கஷ்புல் அவுரத் என்பது தொழுகையாளிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, ஒரு மாற்றமான செயல். அதை ஒரு ருக்குன் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இவர் விட்டதுனால தொழுகை ஃபசாத் ஆயிடுச்சு. அசித்துன் 6வது என்ன சொல்றாங்கன்னா அவு மக நஜாசத்தின் மானியத்தின் தொழுகையை தடுக்கக்கூடிய மானியத்தின் லிஸ்ஸலா தொழுகையை தடுக்கக்கூடிய அசுத்தத்தோடு நஜாசத்தை கலீதாவோடு அல்லது நஜாசத்தை ஹஃபா அதிகமாக படுவதோடு ஒரு ருக்குன் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இவர் இருக்கிறார் அப்படின்னா தொழுகை முற்றிலும் ஃபசாதாக ஆகிவிட்டது என்பதை இங்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அல் வாஹிது வசித்தூன் 61வது குறிப்பு முசாபகத்துல் முக்குத்ததி முந்தி விடுதல் ஏதேனும் ஒரு ஃபர்லான செயல்களிலே ஃபீ ருக்குனின்னு சொல்லலாம். பாவுடைய அர்த்தம் ஃபீ உடைய அர்த்தத்துல வைக்கலாம். ஏதேனும் ஒரு ருக்குனான செயல்களிலே ஒரு ஃபர்லான செயல்களிலே ஒரு முக்ததி இமாமை முந்தி விடுவது. எப்படி முந்துறாரு? லம் யுஷாரிக்குஹு அதிலே இணைந்து விடவில்லை. யார்? அந்த முக்ததியோடு. ஹூடைய மர்ஜா அந்த முக்ததி. லம் யுஷாரிக்குடைய மர்ஜா இமாம். அந்த இமாம் அந்த முக்ததியோடு சேரவில்லை. ஃபீஹி அந்த முந்தப்பட்ட அந்த செயலிலே அந்த ருக்னிலே இமாமுஹு அவருடைய இமாம். லம் யுஷாரிக்குடைய ஃபைல் வெளியே வந்துருச்சு. அப்போ அந்த முக்ததியுடைய இமாம் அந்த முந்தப்பட்ட செயலிலே அந்த முக்ததியோடு சேரவில்லை. இமாம் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே முக்ததி அவசரமாக ஒரு செயலை இமாமுக்கு முந்தி ஒரு ஃபர்லை இமாமுக்கு முந்திய செஞ்சுட்டாரு. இமாம் வந்து சேர்றதுக்கு முன்னாடி முக்ததி அந்த ஃபர்லை விட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டார்னா அப்போ முக்ததியுடைய தொழுகை ஃபசாத் ஆயிருச்சு. இவர் ரொம்ப இமாமை விட அதிகமாக முந்தி விட்டார். இது முற்றிலும் ஹராமான தடுக்கப்பட்ட செயல். முக்ததியுடைய தொழுகை ஃபசாதாக ஆகிவிட்டது. அடுத்து அஸ்ஸானி வசித்தூனுக்கு வந்துட்டோம். 62வது விஷயம் முதாபஅத்துல் இமாமி ஃபி சுஜூதி ஸஹ்வி லில் மஸ்பூகி சஜ்தா சஹுவிலே இமாமை பின்தொடருதல் லில் மஸ்பூகி மஸ்பூக்குக்காக வேண்டி. அதாவது இமாம் வந்து சஜ்தா சஹு செய்யணும். ஒரு தவறு செஞ்சுட்டாரு, சஜ்தா சஹு செய்யணும். சஜ்தா சஹு செய்யாம அவர் 2 சலாமும் கொடுத்துட்டாரு. மஸ்பூக் என்ன பண்ணிட்டாரு? எழுந்து நின்று அடுத்த ரக்காத்துக்கு போயிட்டாரு. இவர் எழுந்து நின்று அடுத்த ரக்காத்துக்கு போய் சஜிதாவுக்கு வரக்கூடிய நேரத்துல இமாம் சஜ்தா சஹு செய்யறாரு. கொஞ்சம் லேட்டா 2 சலாம் கொடுத்த பிறகு இமாம் சஜ்தா சஹு செய்யறாரு. தப்பு இல்லை. இமாம் அவ்வாறு சஜ்தா சஹு செய்யறதுனால தப்பு இல்லை. ஆனால் இமாமுடைய இந்த சஜ்தா சஹுவை ஒரு மஸ்பூக்கான முக்ததி பின்பற்றினார். இந்த பின்பற்றுதல் அந்த மஸ்பூக்கு தொழுகையை முறித்து விடும். இமாம் செஞ்ச தப்புனால மஸ்பூக்குடைய தொழுகை போச்சு. ஏன்? இந்த நிலை என்பது மஸ்பூக்கு இடைப்பட்ட நிலை. இடையில அவரு இடைவெளி விட்டு இமாம பின்தொடர்ந்ததுனால மஸ்பூக்குடைய தொழுகை ஃபாசித் ஆயிருச்சு. இந்த சூரத்தை நாம சொல்றதை எல்லாரும் கவனமாக பார்க்கணும். இவ்வாறு இந்த நிலையில மஸ்பூக்குடைய தொழுகை ஃபசாதாக ஆகிவிட்டது. 63வது சாலிசு சித்தூனுக்கு வந்துட்டோம். வஅதமு இஆதத்தில் ஜுலூஸில் அஃபீரி கடைசி அமர்வை மீட்டாமல் இருப்பது பஅத அதாஇ சஜ்தத்தின் சுல்பியத்தின் அசலான தொழுகையினுடைய சஜ்தா. தொழுகையினுடைய அசலான சஜ்தாவுக்கு சுல்பியான்னு சொல்லுவாங்க. அசலான தொழுகையினுடைய சஜ்தாவுக்கு பிறகு ததக்கரஹா அந்த அசலான சஜ்தாவை இவன் நினைவு கொண்டான் அந்த தொழுகையாளி. பஅதல் ஜுலூசி கடைசி அமர்வுக்கு பிறகு. கடைசி அமர்வுல உட்கார்ந்த பிறகு நினைவு வருது, ஆஹா 2வது ரக்காத்துல நான் 2வது சஜ்தா விட்டுட்டேனே அப்படின்னு நினைவு வந்த உடனே அந்த சஜ்தா செஞ்சார்ல, தப்பு கிடையாது, செய்து விட்டார். சஜ்தா செஞ்ச பிறகு கடைசி இருப்ப மீட்டணும். மீண்டும் கடைசி இருப்ப ஆரம்பத்திலிருந்து அத்தகையாத்து ஓதி மீட்டணும். ஆனா இவர் அந்த சஜ்தா செய்த பிறகு கடைசி இருப்பை இவர் மீட்டவில்லை. கடைசி இருப்பை மீட்டாததுனால இவருடைய டோட்டல் தொழுகை ஃபசாத் ஆயிருச்சு. அதே மாதிரி இடையில திருக்குரானுடைய சஜ்தா
இப்ப நான் செய்யலைங்கிற நினைவு வந்த உடனே கடைசி அமர்வுக்கு பிறகு அந்த திருக்குரானுடைய சஜ்தா செஞ்சாரு. ஆனா அந்த சஜ்தாவுக்கு பிறகு கடைசி அமர்வை இவர் மீட்டல அப்படின்னா இவருடைய தொழுகை டோட்டலாவே பாசித் ஆயிருச்சு, முடிந்துருச்சு. ராபியா ஒரு சித்தூன் 64வது முறித்தல் அதுமோ இஆதத்தி ருக்குனின் அத்தாஹுனா இமன் ஏதேனும் ஒரு ஃபர்லை தூங்கிய நிலையில் இவர் நிறைவேற்றினான், அந்த ருக்குனை மீட்டாமல் இருப்பது. மீட்டாம அப்படியே சலாம் கொடுத்துறாருனா தொழுகை ஃபசாத் ஆயிடுச்சு. ஏன்? ஒரு ருக்குனை தூங்கி கொண்டிருந்த நிலையில் நிறைவேற்றுறது தப்பு, அதை மீட்டாம இருந்தது இரண்டாவது தவறு. எனவே தொழுகை ஃபசாதாக ஆகிவிட்டது. அடுத்த 65 அல் ஹாமிசு சித்தூனுக்கு நாம வந்துட்டோம். வகஹகஹது இமாமில் மஸ்பூகி. வகஹகஹது இமாமில் மஸ்பூகி. ஒரு மஸ்பூக்கான முக்ததியுடைய இமாம் வெடிச்சிருப்பு சிரிக்கிறதுனால அந்த மஸ்பூக்குடைய தொழுகை ஃபசாதாக ஆயிருச்சு. எப்போ? நல்லா பாருங்க, பாத ஜுலூசிகள் அஃபிர் இங்க வருது. 66ஐயும் சேர்த்து படிச்சிருவோமே. அஸ்ஸாதிசு வசித்துன்னு என்ன சொல்றாங்கன்னா வஹதுசுஹு அல் ஆமத அப்படின்னு சொல்லிக்கலாம். அல் ஆமத மஃபூலா நம்ம நசம் வச்சுக்கலாம். பாத ஜுலூசிகள் அஃபீரி அவருடைய கடைசி இமாமுடைய இந்த ஹீவுடைய மர்ஜ இமாமுடைய கடைசி அமர்தலுக்கு பிறகு இமாமுடைய வெடிச்சிரிப்பும் இமாமுடைய வேண்டுமென்றே ஹதஸை வெளியாக்கியதும் ஒழு முறிவை ஏற்படுத்தியதும் மஸ்பூக்குடைய தொழுகையை ஃபசாதாக ஆக்கிருச்சு. ஏன்? இமாமுக்கு இது முடிவாக இருந்தாலும் மஸ்பூக்குக்கு இது மையப்பகுதி, நடுப்பகுதி. எனவே இமாமுடைய இந்த செயலினால் மஸ்பூக்குடைய தொழுகை ஃபசாதாக ஆகிவிட்டது, முறிந்து விட்டது. ஆனால் இந்த இடத்துல இமாம் குற்றவாளி தான், பெரும்பாவி தான். ஆனா சட்ட அடிப்படையில் மஸ்பூக்குடைய தொழுகை இந்த நேரத்துல ஃபசாத் ஆயிருச்சு, இவர் மீண்டும் தொழ வேண்டிய கடமை இவருக்கு ஏற்பட்டு விடுகிறது என்பதை இந்த இடத்துல நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அஸ்ஸாபிஉ வஸ்ஸித்தூன் 67வது சூரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அஸ்ஸாபிஉ வஸ்ஸித்தூன் 67வது என்ன? வஸ்ஸலாமு அலா ரஅஸி ரக்அத்தைனி. 2 ரகாத்தினுடைய முடிவில் சலாம் கொடுத்து விடுவது. எப்போங்க? கைரி சுனாஇயத்தி 2 ரகாத் அல்லாத தொழுகையிலே. சுனாயானா 2 ரகாத். 2 ரகாத் அல்லாத தொழுகையில 2 ரகாத்துல சலாம் கொடுக்க கூடாது. ஆனால் சலாம் கொடுத்து விடுதல். எப்படி சலாம் கொடுக்கிறாரு? வான்னன் எண்ணிய நிலையில் அன்னஹு முசாஃபிருன், நிச்சயமாக அவர் பயணி, பயணத்துல இருக்கிறார் என்கிற தவறான எண்ணத்திலே 4 ரகாத்துள்ள லொஹர் அசர் இஷால 2வது ரகாத்திலே சலாம் கொடுத்து விடுவது தொழுகை ஃபசாதாகிறோம். அவு அல்லது அன்னஹா அல் ஜுமாத்து, நிச்சயமாக அன்னஹானா அந்த தொழுகை, அந்த சலா ஜும்மாவுடைய தொழுகை நினைச்சுக்கிட்டார். ஆனா அது லொஹருடைய தொழுகைங்க. லொஹருடைய 4 ரகாத்துல சலாம் கொடுக்க வேண்டியவரு ஜும்மான்னு நினைச்சு 2வது ரகாத்திலே சலாம் கொடுத்துட்டாரு. 3வது அவு அல்லது அன்னஹா, அதாவது திட்டமாக அந்த தொழுகை அத்தராவீஹு, தராவீஹ் என்று எண்ணிய நிலையில், வஹிய அல் இஷாவு, அதுவோ அவர் தொழுத தொழுகையோ இஷாவாக இருக்கும் நிலையில் அவர் தராவீஹ் என்று எண்ணி 2வது ரகாத்தினுடைய முடிவை சலாம் கொடுத்துட்டார் அப்படின்னா இவருடைய தொழுகை முற்றிலும் ஃபசாதாயிருச்சு. ஏன்? இவருடைய தவறான எண்ணம், தொழுகைக்கு நடுவில் இவர் சலாம் கொடுத்ததுனால இவருடைய தொழுகை முற்றிலும் ஃபசாதாயிருச்சு. மீண்டும் ஆரம்பத்திலிருந்து இவர் தொழ வேண்டும் என்பதை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்து கடைசி அல்ஹம்துலில்லாஹ் 68 சூரத்தில் கடைசி சூரத்திற்கு நாம் வந்து விட்டோம். அஸ்ஸாமினு வஸ்ஸித்தூன் 68வது முடிக்கக்கூடிய செயல் என்ன? அவு அல்லது கான கரீப அஹ்தின் பில் இஸ்லாமி, அந்த தொழுகையாளி ஆகியிருந்தான், கான அந்த முசல்லி ஆகியிருந்தான் இஸ்லாத்தை கொண்டு நெருக்கமான காலம் கொண்டவனாக. கரீபுல் ஆஹ்துனா நெருக்கமான காலம் கொண்டவன், பில் இஸ்லாமி இஸ்லாத்தை கொண்டு. எனவே அவனுக்கு சட்டம் தெரியல, லொஹர் அசருக்கு எத்தனை ரக்காத்து என்ன எதுவுமே தெரியல, இஷாவுக்கு எத்தனை ரக்காத்துன்னு தெரியல. அவன் 2வது ரக்காத்திலேயே சலாம் கொடுத்துட்டான். ஃபதன்ன, எனவே அந்த நவ் முஸ்லிம் புதிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் எண்ணிக்கொண்டான் அல் ஃபர்த, நிச்சயமாக ஃபர்லு என்பது ரக்காத்தை நீ ஃபர்லை 2 ரக்காத் என்று அவன் எண்ணிக்கொண்டான். லன்னவுடைய மஃபூல் தான் இந்த ரெண்டுமே. எனவே அந்த ஃபர்லை அவன் 2 ரக்காத் என்று எண்ணிக்கொண்டான். எண்ணிய நிலையில் 2வது ரக்காத்திலே அவன் சலாம் கொடுத்துட்டான். ஆனா அது 4 ரக்காத்து. எனவே இடைப்பட்ட நேரத்துல இவங்க இந்த தவறுகளை செஞ்சதுனால இவர்கள் எல்லோருடைய தொழுகையும், அங்க முசாஃபிருடைய தொழுகை, இங்க ஜும்மாவுடைய நாள்ல தொழுக தொழுகை, இஷா ரமதானுடைய தராவி இஷால தொழுக தொழுகை, அதே போல புதிய முஸ்லிம் தொழுக தொழுகை எல்லாமே ஃபசாதாயிருச்சு. மீண்டும் இவர்கள் ஆரம்பத்திலிருந்து தொழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 68
தொழுகையினுடைய முறித்தல்களை 4 பகுதிகளாக நாம் பிரித்து பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா புரியும் தௌஃபீகை தருவானாக. மீண்டும் இந்த பாடங்களை தெளிவாக பார்ப்போம், தெளிவாக பார்த்து விளங்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.